ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ராஜாவும் ராணியும் நேரா ஷோரூம்குள்ள வராங்க. மனோஜும் ரோஹிணியும் பார்த்துட்டு, என்னடா பணம் ரெடி பண்ணிட்டியா, எங்க 3,00,000 அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது ராஜா சொல்றாரு, சார் இதெல்லாம் நான் பேச மாட்டேன், என்னோட வக்கீல் தான் பேசுவாரு அப்படின்னு. வக்கீல் உள்ள வந்தவுடனே, என்ன சார் உங்க கடையில அடைக்கலோன்னு தேடி வந்தவங்கள இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? 3,00,000 திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க திருடுனதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? உங்க சிசிடிவி கேமராவில ஏதாவது பதிவாயிருக்கா இந்த பொண்ணோ இந்த பையனோ திருடன மாதிரி அப்படின்னு வக்கீல் கேட்டோன்ன மனோஜ், அது மாதிரி இல்ல, ஆனா இவங்க 2 பேரும் தான் ஷோரூம்ல தங்கி இருந்தாங்க, இவங்க திருடி இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, ஆமா சார், நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் சொல்லுது. இந்த பொண்ணும் இந்த பையனும் இந்த ஷோரூம்ல தங்கி இருக்கும் போது நீங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. மனோஜ் உடனே பதறி போயிட்டு, என்ன சார் என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ரோஹிணி வந்து, என்ன சார் இப்போ மனோஜ் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்குமா, ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுனா தூக்கி உள்ள போட்டு கம்பி என்ன வைப்பாங்க தெரியும்ல, இனிமேலும் ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா நேரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், அதுக்கான ப்ரூஃப போலீஸ் கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு வக்கீல் சொல்லிடுறாங்க. நஷ்ட ஈடு நீங்க 3,00,000 கொடுக்கணும் அப்படின்னு வக்கீலும் கேட்டுட்டு போறாரு. மனோஜ் உடனே தலையில கை வச்சுக்கிட்டு, ஐயோ ரோஹிணி, இது என்ன, இது பெரிய தில்லாலங்கடியா இருக்கே, ஏன் பணம் 3,00,000 லாக்கர்ல இருந்ததும் காணாம போச்சு, அதை எடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு நஷ்ட ஈடு நானே 3,00,000 கொடுக்கணுமா? ஐயோ, இதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தைய போட்டிருக்க தேவையில்லையே அப்படின்னு மனோஜ் பதறான். ரோஹிணி யோசிக்கிறாங்க, என்ன இது, ஏதோ ஒரு வலையில நாமளே சிக்கிற மாதிரி தெரியுதே, சச்ச இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி, மனோஜ் இத நான் வரேன் இரு அப்படின்ட்டு நேரா அந்த ராஜா ராணி பின்னாடியே போறாங்க. ரோஹிணி, ஏய் 2 பேரும் நில்லுங்க, என்ன உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க, என்ன திட்டத்தோட இங்க ஷோரூம்குள்ள வந்தீங்க? ஆள் இல்ல, ஆதரவு இல்ல, வேலை கொடுங்கன்னு சொல்லி வந்துட்டு இங்கே தங்கிக்கிறோன்ட்டு இப்போ பொண்ணை கைப்பிடிச்சில்தான்னு சொல்லி 3,00,000 நஷ்ட ஈடு கேக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது ராணி சொல்றாங்க, என்னக்கா இந்த கடையில தங்கி இருந்ததுனால நாங்க தான் திருடணும்னு சொல்லி எங்க மேல பழி போடலாமா? ஏய், இங்க தங்கி இருந்தவங்க கிட்ட தான் கேட்க முடியும். அக்கா சும்மா நடிக்காதீங்க அக்கா, நீங்க தான் பணத்தை திருடுனீங்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, பணத்தை நீங்களே திருடிட்டு பழியத்துக்கு எங்க மேல போடுவீங்களா? அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்களா? கிராமத்து ஆள்னா ஏமாத்துவீங்களாக்கா? ஏய் ஏய் என்ன பேசுற அக்கா, அன்னைக்கு எல்லாரும் லஞ்சுக்கு போ சொல்லிட்டு என்ன காஃபி வாங்கிட்டு சொல்லி அனுப்புனீங்கல்ல, அப்போ நீங்க போய் சிஸ்டம்ல வேகமா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணதையும் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க லாக்கர்ல போய் 3,00,000 எடுத்ததையும் நான் பார்த்தேன், தேதிப்படி கரெக்டா ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கிறேன்க்கா. நீங்க பணத்தை எடுத்த பிறகுதான் நான் உங்களுக்காக காப்பி வாங்கவே போனேன், இதெல்லாம் ஆதாரபூர்வமா நாங்க வச்சிருக்கோம். இந்த வீடியோவை உங்க புருஷன்ட்ட காமிக்கட்டுமா? இதையும் தாண்டி பணத்தை எடுத்துட்டு நேரா யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க? இந்த ஆளு தானே, இந்த ஆளுகிட்ட ஏன் பணத்தை கொடுத்தீங்க? இந்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு, இதையும் உங்க புருஷன்ட்டையும் உங்க வீட்டுல இருக்க ஆளுங்கள்ட்டையும் காமிக்கட்டுமா? உங்க மாமியாரு உங்களுக்கு துளி கூட மதிக்கிறது கிடையாது. என்னக்கா, இந்த ஆளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ரூட் போய்கிட்டு இருக்கா? உங்களோட முன்னாள் காதலனா? அத நான் உங்க புருஷன்ட்ட சொல்லட்டுமா? இத சொல்லக்கூடாதுன்னா நீங்க தனிப்பட்டு எனக்கு ஒரு 3,00,000 கொடுக்கணும்க்கா. நீங்க வந்து இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்காகத்தான் இந்த வீடியோவையும் ஆதாரத்தையும் உங்க புருஷன் முன்னாடி ஷோரூம்ல காட்டாம இருந்தேன். நீங்க திருடினீங்கன்ற விஷயத்தையும் உங்க புருஷன் முன்னாடி நான் சொல்லாம வெயிட் பண்ணேன். பணத்தை ரெடி பண்ணிட்டு கொடுங்கக்கா, கண்டிப்பா 4 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ள எனக்கு பணம் வேணும். இல்லன்னு வைங்க, நேரா உங்க புருஷன்ட்டே போய் இந்த வீடியோ எல்லாம் காமிச்சிருவேன். இந்த ஆளை புடிச்சா உங்களை பத்திய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிருவான்ல, இந்த ஆளை என் புருஷன் புடிச்சிருவாருக்கா, அந்த ஆளோட வந்து சாட்சியோட காட்டுவோம், அப்புறம் உங்க புருஷன் உங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாருல அப்படின்னு ராணி பேசுறாங்க. ரோஹிணி அதிர்ந்து போயிடுறாங்க. ஏய், நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்த, உங்ககிட்ட நியாயமா நடந்துகிட்டா எங்களை திருடன்னு சொல்றீங்க? உங்க நடவடிக்கையில எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுக்கா, நாளைக்கு எங்க மேல பழி போடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்காகத்தான்க்கா எங்களோட பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கையா இந்த வீடியோ எல்லாம் நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம். சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணதையும்
வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு சாதகமா எல்லாமே இருக்குதுக்கா. நான் பணத்தை திருடல. நீங்க தான் திருடுனீங்கன்றதுக்கும் ஆதாரம் இருக்குல்ல. பணம் கொடுத்துருங்க சரியா? உங்க புருஷன் ஒரு 3 லட்சம், நீங்க ஒரு 3 லட்சம் கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு ராணி பேசுறாங்க. ரோகிணி இப்ப தலையில கை வச்சுக்கிறாங்க. ஐயோ, என்ன இது? தினேஷ் ஒரு பக்கம் மிரட்டி பணம் வாங்குறான்னா, இந்த பொண்ணும் பையனும் அதை விட அதிகமா மிரட்டுறாங்களே. இவ தினேஷ கூட்டிட்டு வந்து மனோஜ் முன்னாடி நிறுத்தினா மொத்தமா மாட்டிக்குவேனே அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராஜா ராணியும் மிரட்டிட்டு போறத அந்த வழியா வந்த மீனா பாத்துடுறாங்க. என்ன இது? ரோஹிணி இவங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் திருடங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்புறம் என்ன தனிப்பட்டு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு, ரோஹிணி பிரச்சனை என்ன? இது ஏன் இந்த வேலைக்காரங்க கிட்ட பம்மிக்கிட்டு பேசுது அப்படின்னு சொல்லி மீனா யோசிச்சு முத்துக்கிட்ட சொல்றாங்க. அட மீனா, பார்லர் அம்மா பயங்கரமான ஆளுன்னு தெரியும். ஏற்கனவே அம்மாவையே பொய் சொல்லி பிளான் பண்ணி ஏமாத்திருக்கு. இப்போ இந்த ராஜா ராணின்ற ஆளுங்களையும் வேலைக்கு கூட்டிட்டு வந்ததே ஏன் பார்லர் அம்மாவா இருக்க கூடாது? பார்லர் அம்மாவே பணத்தை எடுத்துட்டு இவங்க மேல பழிய போட்டு அப்புறம் வேலையை விட்டு அனுப்பியிருக்கோம். அதனாலதான் என்னமோ மிரட்டுறாங்களோ என்னமோ அப்படின்னு முத்து சரியா கெஸ் பண்றாரு. மீனாவும் முத்துவும் யோசிக்கிறாங்க. அந்த ராஜா ராணிக்கு உதவி பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா கண்டிப்பா பார்லர் அம்மா என்ன தப்பு பண்ணுச்சுன்றத கண்டுபிடிச்சலாமே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் அந்த ராஜா ராணிய சந்திக்கிறாங்க. மீனா ரொம்ப சாதாரணமா, என்னம்மா என்ன ஆச்சு? உண்மையிலே ஷோரூம்ல என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு, நான் உங்களுக்கு உதவுறேன். உன்னை பார்த்தாலும் திருடுன மாதிரி தெரியலையேம்மா அப்படின்னு ராஜா ராணி கிட்ட கேக்குறாங்க மீனா. உடனே அந்த ராணி, அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கா, நாங்களே வக்கீல வச்சு பேசுறோம்க்கா. கண்டிப்பா நான் பணத்தை திருடலக்கா, எங்களை நம்புங்கக்கா அப்படின்னு ராணி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்க. இல்ல அன்னைக்கு ரோஹிணி கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது ராஜாவும் ராணியும் திருன்னு முழிக்கிறாங்க. முத்து ராஜாவும் ராணியும் முழிக்கிறது சரியில்லையேன்னு சொல்லிட்டு மிரட்டி கேக்குறாரு. சார், இப்படி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன். வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஏதோ ஒரு தில்லுமுள்ள நடந்திருக்கு, உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு ராஜாவே ராணியையும் முத்து அடிச்சு விசாரிக்கிறாரு. அடி தாங்க முடியாம அவன் உண்மையெல்லாம் உளறிறான். ரோஹிணி தான் பணத்தை எடுத்தாங்க, அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு, அதுக்கடுத்து எங்க மேல பழி போடுறாங்க, இப்ப நாங்க வக்கீல வச்சு பேசி எங்களுக்கு நஷ்டஈடு 3 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த ராஜா உளறிறான். சரி, நீங்க யாரு சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த சிட்டி தான் எங்களை அனுப்புனா அப்படின்னு அந்த ராஜாவும் ராணியும் ஒத்துக்கிறாங்க. அதான கேட்டேன், நீங்கள இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிற ஆளுங்க கிடையாது. திருடன்னு பழி போட்டா அழுவீங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. இப்படி வக்கீலெல்லாம் கூட்டிட்டு வர்ற ஆளுங்க இல்லையே, அதானே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. முத்து இவங்க 2 பேரும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு. முத்து இந்த தகவலை அண்ணாமலைக்கும் சொல்லிடுறாங்க. அண்ணாமலையும் ஸ்டேஷனுக்கு வராங்க. ராஜாவும் ராணியும் நடந்த உண்மையை அப்படியே ஒத்துக்கிறாங்க ஸ்டேஷன்ல. எப்பா, மனோஜ் வீட்டுல வந்து அழுதான்லப்பா, இந்த மாதிரி ஷோரூம்ல இருக்க பணம் 3 லட்சம் ரூபாய காணாம போயிடுச்சு, இந்த ராஜா ராணின்றவங்க தான் திருடி இருக்காங்கன்னு சொல்லி கடையில இருந்து வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் நஷ்டஈடு கேட்டு மனோஜ வந்து மிரட்டி இருக்காங்க. நான் தனிப்பட்டு அவங்கள விசாரிக்கும் போது எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்கேன், நீயும் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைய முத்து கூப்பிடுறாரு. அண்ணாமலையும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. மனோஜும் ரோஹிணியும் வர்றாங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களா? இந்த முத்து சும்மாவே இருக்க மாட்டானா? நான் கஷ்டப்படணும்னே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி கோவப்பட்டு, மீனா, ஏன் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு? முத்து சும்மாவே இருக்க மாட்டாரா? இந்த பிரச்சனையை நாங்களே சமாளிச்சிருப்போம்ல. என்ன ரோஹிணி, என்ன சமாளிச்சிருப்ப? ராஜா ராணிக்கு தனியா 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து பணத்தை திருடி இருப்ப அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணிக்கு புரிஞ்சு போயிடுது. ஓ, எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்களா? கம்பி என்ன வேண்டியது நீதான் ரோஹிணி. அப்புறம் உன் கதை தான் என்ன? ரொம்ப நாறுது கருமம். சுத்தி 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 எங்கெங்கயோ போய் வருது. சிட்டிய வச்சு நீ அடியால் செட் பண்ணல, இப்போ உன் கடையில வேவு பாக்குறதுக்கு அவன் ஆள் செட் பண்ணிட்டான். சிட்டி அனுப்புன ஆள் தான் இவன், இந்த ராஜாவும் ராணியும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. போலீஸ்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, யாருமா அந்த ரோஹிணி, வாமா இங்க. ஏமா, சொந்த கடையில பணத்தை திருடிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுவீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்டவன மனோஜுக்கு இப்பதான் புரியுது. என்ன சார் சொல்றீங்க? ரோஹிணி தான் பணம் எடுத்ததா? ஆமா, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இந்த ராஜா ராணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மனோஜே ரோஹிணிய ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ரோஹிணி, நீ இவ்வளவு தூரம் பொய் சொல்லுவேன்னு நான் நினைக்கல. அம்மா கிட்ட பொய் சொன்ன சரி, என்கிட்ட ஏன் பொய் சொன்ன? டே மனோஜ், பார்லரம்மா இது மட்டும் செய்யல, இன்னும் நிறைய செஞ்சிருக்குடா.
உன்கிட்ட உண்மைய சொல்லியிருந்தா விஷயம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லும் இந்த பார்லரம்மா, மாட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி வருது அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.